ஹாய், நான் கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்ததும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து ரவையை போட்டு வறுக்கணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கிங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ரவையும் வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் இதில் கலர் பொடி இதிலே நான் போட்டு ஏலக்காய் பொடி பண்ணது, அப்புறம் கிஸ்மிஸ் முந்திரி பழம்லாம் வறுத்தது எல்லாத்தையும் இதிலே போட்டு விட்டேன். அப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். என்ன கலர் தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் ஜீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக நெய் விட்டுக்கிறேன். அவ்வளோதான், கேசரி ரெடி. நானே என் அத்தானுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, பாய்.